இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 40% வாங்குறாங்க வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே பக்கத்துலேருந்து 23, 24 வரப்போகுது. என்டிஏ வந்து 16 17 கொண்டு வர போகிறாங்க. மேத்தமெட்டிக்கலாக வாங்கும். அப்போ என்ன 10 ஓட்டில் 6 ஓட்டு வந்து ஏடிஎம்கேலேருந்து வருது, 4 ஓட்டு வந்து என்டிஏலேருந்து வருது. 6:4 ரேஷியோ. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம், 3:2 ரேஷியோ. சரி, ஓகே. ஸோ இந்த சீட் ஷேரிங் வந்து ஐடியலாக 3:2 ரேஷியோவில் நடந்துக்கணும். 3 இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே, 2 இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ. ஆனால் அது அப்படி நடக்கலை. குறைஞ்சபட்சம் 40% அவங்களுக்கு வந்திருக்கணும்னா எஸ் கிட்டத்தட்ட 80லேருந்து 90 சீட்டு வந்திருக்கணும். 80 சீட்டு அப்படின்னு அது கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே தான் நான் 80 சொல்றேன். குறைச்சி தான் 80 சீட்டு. 200 சீட்டுக்கே 40%ங்கிறது 80 சீட். கரெக்ட். ஸோ கிட்டத்தட்ட 100 சீட் வந்திருக்கணும் என்டிஏக்கு. ஆனால் 100 கொடுக்கல. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 கூட இல்லை, அதில் பாதியாக கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 சீட். இந்த 3 பேருக்கு மட்டும் 56. 3 பேருக்கு 56. ஒரு இப்ப வந்து வாசனுக்கு ஒரு 2-3 சீட்டு கிடைக்கும். 3 பிளஸ் கிடைக்கலாம். கரெக்ட். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 9 சீட் கிடைக்குது வச்சுக்கோங்களேன். மிச்சம் எல்லாருக்கும் சேர்ந்து 65. நீங்க 100 கொடுக்க வேண்டிய இடத்துல சரி 65ஆக நீங்க குறைச்சிட்டீங்க. ரைட். அதுல வந்து பிக்கஸ்ட் இது பாத்தீங்கன்னா யார் விட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது பிஜேபி தான்.